ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்ம பாருங்கள். இதுவும் நம்ம ஒரு நிமிஷத்துலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதில் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். 5 பெண்கள் ஒரு வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். ரோசி என்பவர் சிவநந்தினி மற்றும் அபிக்கு அருகில் இல்லை. அனுராதா சிவநந்தினி அருகில் இல்லை. ரோஷி மோனிகாவிற்கு அருகில் இருக்கிறார். மோனிகா வரிசையின் நடுவில் இருக்கிறார். பின்னர் அனுராதா வந்து யாருக்கு அருகில் இருக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், எல்லாமே வந்து அருகில் இல்லைன்னு கொடுத்துருக்கு. ஒருத்தவங்க மட்டும் நடுவில் இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. மோனிகா வந்து வரிசையின் நடுவில் இருக்கிறார். அப்போ மோனிகா நடுவில் இருக்காங்கங்கிறது நமக்கு தெரியும். மோனிகாவுக்கு பக்கத்தில் யார் இருக்கா? ரோஷி இருக்காங்கன்னு நம்ம சொல்லிட்டாங்க. அதாவது ரோஷி வந்து மோனிகாவிற்கு அருகில் இருக்கிறார். அப்போ ரோஷி வந்து நம்ம மோனிகாவிற்கு அருகில் போட்டோம். அடுத்து இதில் பாருங்கள், ரோஷி என்பவர் சிவநந்தினி மற்றும் அபிக்கு அருகில் இல்லை. இப்போ ரோஷி வந்து நம்ம மேலே போட்டோமா, சிவநந்தினி அபி எழுதுனோம்னா மோனிகா நடுவில் வர மாட்டாங்க. அப்போது நம்ம இங்கே எழுத முடியாது. இதுக்கு மோனிகாவுக்கு அடுத்து அவங்க வந்து அருகிலும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே பாருங்கள், சிவநந்தினி அபி இங்கே போட்டோம்னா ரோஷிக்கு அருகில் இல்லையா? அப்போது இங்கே அருகில் இல்லை. அனுராதாவும் சிவநந்தினிக்கு அருகில் இல்லை. இப்போ அனுராதாவும் வந்து சிவநந்தினிக்கு அருகில் இல்லை. இப்போ இங்கே தான் பண்ணோம். இங்கே ரோஷிக்கு பக்கத்தில் வந்து அனுராதா பண்ணோம். இப்போ அனுராதா யாருக்கு பக்கத்தில் இருக்காங்க? ரோசிக்கு பக்கத்தில். அதுதான் கேட்டிருக்காங்க. பின்னர் அனுராதா பின்வருவனவற்றில் யாருக்கு அருகில் இருக்கிறார்? ரோசிக்கு அருகில் இருக்கிறாள்.